ஒரு படத்தை டிஸ்ட்ரிபியூட்டரும் தியேட்டருக்காரங்களும் வந்து ப்ரொமோட் பண்ணால் அது ஒரு சாதாரண படம். ஒரு ரசிகர்கள் ப்ரொமோட் பண்ணால் அது ஒரு மாஸ் படம். ஒரு மாநில அரசும் மத்திய அரசும் சேர்ந்து ஒரு படத்தை ப்ரொமோட் பண்ணுதுன்னா அது எவ்வளோ பவர்ஃபுல்லான படமாக இருக்கும். அதுதாங்க ஜனநாயகன். அது ஜனநாயகன் படத்தினுடைய இன்றைய தீர்ப்பு, சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பு. இன்றைக்கி வந்து எல்லாரும் நினச்சிருந்தாங்க, ஓகே ஒரு ரிலீஸ் டேட்டை கொடுத்துருவாங்க, அந்த ரிலீஸ் டேட்டு ஒரு 21, 22, ஒரு 26 கூட இருக்கும், ரைட்டு, இந்த ஜனவரி மாதம் படம் ரிலீஸ் ஆகிடும், தேட்டர் முன்னாடி பொங்க வச்சு பொங்கலை கொண்டாடிடுவோம். ஏன்னா இந்த பொங்கல் விழா நடந்த பல கல்லூரிகள் பல விழாக்களில் பொங்கலோ பொங்கல்னு சொல்கிறதுக்கு பதில் ஜனநாயகன் பொங்கல், விஜய் பொங்கல் இப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு வந்துருச்சு. வந்து பலரும், நான்லாம் உண்மையிலே எத்தனை பேர் எதிர்பார்த்தாங்கன்னு தெரியல. நீங்கள் உயர்நீதிமன்றத்திலேருந்து வந்தவங்க தானே, வந்து ஏன் மேல்முறையீடு மனு போட்டிருக்கீங்க? இந்த வழக்கு வந்து உயர்நீதிமன்றமே விசாரிக்கிட்டோம், அதே 2 நீதிபதிகள் பெஞ்சு விசாரிக்கிட்டோம் அப்படின்னு உங்களுக்கு அப்படியே சுருக்கமாக சொல்லணும்னா, ஜனநாயகன் படம் 9ஆம் தேதி ஜனவரி 9 ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. சென்சார் பார்க்குறாங்க, யூஏ சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. சர்டிஃபிகேட் கொடுத்த பிறகு இதில் ஒரு ஆட்சேபிக்கக்கூடிய ஒரு காட்சி இருக்குது, அதனால் வந்து நீங்கள் ரிவைசிங் கமிட்டிக்கு போங்கன்றாங்க வந்து சென்சார். இவங்க ரிவைசிங் கமிட்டிக்கு போகாமல் நீதிமன்றத்தை நாடுறாங்க. நீதிமன்றத்தில் வந்து தனி நீதிபதி விசாரிக்கிறாங்க. தனி நீதிபதி விசாரிக்கும் பொழுது இதில் ஒரு நபர் அப்ஜெக்ஷன் பண்ணுறது எப்படி, அதுவும் படம் பார்க்காதவர் எப்படி இந்த மாதிரியான ஒரு காட்சி இருக்குன்னு இதில் சொல்கிறாரு, நீங்கள் எது எப்படி ஏற்றுக்கிறீங்க, திரைப்படத்தை திரைப்படமாக பாருங்கள் அப்படின்னு சொல்லி யூஏ சர்டிஃபிகேட் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிக்கலான்றாங்க. உடனே வந்து சென்சார் போர்டு ஒரு மேல்முறையீடு மனு அங்கேயே தாக்கல் பண்ணுறாங்க. அதே உயர்நீதிமன்றத்தில் 2 நீதிபதிகள் கொண்ட நீதிபதிகள் விசாரணைக்கு வருது. தனி நீதிபதி சொன்னது செல்லாது அப்படின்னு சொல்லி வழக்கை வந்து ஜனவரி 21ஆம் தேதி ஒத்தி வைக்கிறாங்க. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, சுப்ரீம் கோர்ட்டு, யார், கேவிஎன் ப்ரொடக்ஷன், ஜனநாயகன் படத்துடைய தயாரிப்பு நிறுவனம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. சென்சார் வந்து ஒரு கேவியட் மனு தாக்கல் பண்ணுறாங்க. ஏன்னா எங்களை கேட்காம நீங்கள் ரிலீஸ் டேட்டு வைக்காதீங்க அப்படின்றாங்க. இன்றைக்கி தெரிஞ்சு போச்சு, நீங்கள் உயர்நீதிமன்றமே இதை விசாரிச்சுக்கிட்டோம்னு 21ஆம் தேதி இதனுடைய வழக்கு வரப்போகுது. இதுக்கிடையில் சிபிஐ விசாரணை டெல்லியில் நடந்தது. விஜய் போயிருந்தார், அது ஒரு பெரிய பேசு பொருளாக இருந்தது. விசாரணை இப்போ 19ஆம் தேதிக்கு மறு விசாரணைக்கு போயிருந்தார். 12ஆம் தேதி அடுத்த நாளும் வந்து நீங்கள் விசாரணைக்கு இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டபோது வந்து இல்லை, பொங்கல் விழா இருக்குது, அப்புறம் கட்சி பணிகள் இருக்குது, தமிழ்நாட்டில் முக்கியமான ஒரு பண்டிகை, தென்னிந்தியாவில் மிக முக்கியமான ஒரு பண்டிகை, இங்கே தமிழ்நாட்டில் பொங்கல், தென்னிந்தியாவில் வந்து சங்கராந்தி, சரி அதெல்லாம் முடிச்சுட்டு வாங்க 19ஆம் தேதி விசாரணை அப்படின்னு ஏறக்குறைய டெல்லியே ஒரு கவனத்துக்குள்ளாக்கினார் விஜய். இதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஒரு தனி விமானத்தில் புறப்பட்டு போய் டெல்லியில் இறங்கி அந்த டெல்லியில் அந்த விசாரணைக்கு போகிறதுக்கு முன்னாடி தாவேகா சார்பில் இமெயில் மூலமாக டெல்லி போலீஸாருக்கு வந்து எங்கள் தலைவர் வராரு, அவருக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்போது டெல்லி போலீஸார், துணை இராணுவப்படை, ஏற்கனவே வந்து ஒய் பிரிவு பாதுகாப்பு இருக்குது. ஏற்கனவே பார்த்திங்கன்னா பேரிகேட்லாம் போட்டு ரோடெல்லாம் வந்து நிறுத்தி ஒரு மத்திய அமைச்சருக்கு என்ன ஒரு பாதுகாப்பு கொடுப்பாங்களோ, என்ன ஒரு வரவேற்பு கொடுப்பாங்களோ அதை வந்து அவங்க செஞ்சுருந்தாங்க வந்து. அப்புறம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த கார் வந்து சிபிஐ அலுவலகத்தினுடைய அந்த போர்டிங்கை வரைக்கும்லாம் போயிடுச்சு. அதுக்கு இடையில் நிறைய விமர்சனங்கள்லாம் வந்து கடுமையான கேள்வி கேட்க போகிறாங்க, டார்ச்சர் பண்ண போகிறாங்க விஜயை வந்து. 122 கேள்வி வச்சுருக்காங்க, சர மாதிரியான கேள்வி கேட்க போகிறாங்க. அதில் ஒரு கேள்வி பிசுறு தட்டி சொல்லிட்டா கூட அவரை விட மாட்டாங்க, ஆச்சா போச்சா அப்படின்னாங்க. விசாரணை ஒரு 6 மணி நேரம் நடந்தது, முடிஞ்சது. அவர் வந்து ஒரு நட்சத்திர ஹோட்டலில் தங்கினார். நட்சத்திர ஹோட்டல் தங்குவதற்கு வர்றதுக்கு முன்னாடி அவ்வளோ நேஷ்னல் மீடியாக்கள் அங்கே காத்துக்கிட்டு இருந்தாங்க. திரும்ப காலையில் சென்னைக்கு கிளம்பும் பொழுது எனக்கு தெரிஞ்சு என்டிடிவின்னு நினைக்கிறேன் வந்து பிரேக்கிங் நியூஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்க வந்து ஏர்போர்ட், அந்த நட்சத்திர ஹோட்டல்லேருந்து டெல்லி ஏர்போர்ட் போகிற வரைக்கும் பிரேக்கிங் நியூஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்க முடியுது. இன்னொரு பக்கம் பராசக்தி படத்தினுடைய அந்த தேங்க்ஸ் மீட்டு, அதில் வந்து சுதா உங்கரா இயக்குனர் அவங்க என்ன சொன்னாங்க, கிட்டத்தட்ட பராசக்தி படத்தை வந்து எதிரான விமர்சனங்கள் ஒரு குரூப்பே பண்ணுச்சு, பேரை சொல்ல, அது விஜய் ரசிகர்கள்லாம் சொன்னாங்கன்ற மாதிரி கிட்டத்தட்ட ரவுடித்தனமாலாம் வந்து அதுக்கு எதிராக விமர்சனங்கள்லாம் பண்ணாங்க. இது ரொம்ப மன வருத்தத்தை கொடுத்தது வந்து அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பொதுவாக எல்லாருடைய என்னுடைய கருத்தும் கூட என்னென்னா வந்து, இங்கே ஆரம்பத்துலேருந்தே சிவகார்த்திகேயனை எக்கச்சக்கமான பேர் திட்டிகிட்டு இருந்தாங்க. குறிப்பாக ஒரு கும்பலே போட்டு சிவகார்த்திகேயனை அடியெல்லாம் அடித்தாங்க வந்து. விஜய்க்கு எதிராக வந்து பராசக்தியை நிறுத்துகிறாரு வந்து. விஜய் வந்து 9ஆம் தேதி வராருன்னு தெரிஞ்சு 10ஆம் தேதி வரேன்னு
விஜய் கொடுத்த வந்து இந்த துப்பாக்கி அவருடைய முதுகிலேயே வச்சிருக்காரு. இது முழுக்க முழுக்க காரணம் சிவகார்த்திகேயன் தான். சிவகார்த்திகேயன் தான் இந்த டேட்டையே வந்து டிக் அடிச்சதுன்னு. ஏங்க பராசக்தி படமும் சென்சாருக்கு போய் அதுவும் சென்சார் கிடைக்குமா கிடைக்காதுன்ற அளவுக்கு ஆகி அப்புறம் சில கட்டு சில மியூட்டெலாம் கொடுத்து அதன் பிறகு படம் பார்த்த பிறகு கண்டிப்பாக இதுக்கு சென்சாரில் வந்து கடுமையான ஒரு அழுத்தம் இருந்திருக்குன்னு நமக்கு தெரிஞ்சுது. அதே வேளையில் இந்த படத்திற்கு எதிராக விஜய் ரசிகர்கள்னு சொல்கிறாங்க வந்து அதுக்கு வந்து தயவுசெய்து எதிராக பதிவிட வேண்டாம். இப்போ யாரும் பதிவிடுறதில்லை. காரணம் என்னென்னா இந்த மாதிரியான திரைப்படங்களை வந்து நீங்கள் வந்து எதிராக இது பண்ணக்கூடாது. காரணம் ஒரு 60களில் ஒரு இந்தி எதிர்ப்பு இந்தி திணிப்பு எந்த அளவுக்கு இருந்தது, அது எப்படி வந்து அன்றைய மாணவர்கள் அன்றைய இளைஞர்கள் அதை எதிர்த்து போராடினாங்க அப்படின்ற ஒரு 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 வரலாற்றை சொல்லக்கூடிய ஒரு படம் சொல்லியிருக்கிற படம் அது. அதனால் அதுக்கு எதிராக வந்து இது பண்ணக்கூடாது. சிவகார்த்திகேயன் போட்டு இதில் துவைக்கக்கூடாது. சிவகார்த்திகேயன் கூட சொல்லியிருக்கார் வந்து இவர் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா அவர் பேரை சொல்லியே கண்டி இந்த வாவாத்தியார் படத்தினுடைய ப்ரொமோஷனுக்கு வந்து பேசினாப்புல மீடியா முன்னாடி. சில பேர்லாம் அண்ணன் அண்ணன் அண்ணன்னுவாங்க, அப்புறம் வந்து மேடையில் ஓன்னு அழுவாங்க. இவர் தான் வேறு யாரும் கிடையாது, சிவகார்த்திகேயன் தான். ஓன்னு அழுவாங்க, அப்புறம் அண்ணன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு எதிரான வேலையெல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் என்னங்க அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. அதே கூட சிவகார்த்திகேயன் சொல்லியிருந்தாப்புல, யார் என்ன வேணாலும் பேசிக்கிட்டுங்க, யார் என்ன வேணாலும் சொல்லிட்டுங்க, யார் வேணாலும் விமர்சனம் பண்ணிட்டுங்க, அவர் அண்ணன் தான், நான் தம்பி தான். அது உண்மை தான், யதார்த்தம். நீங்கள் சிவகார்த்திகேயன் கிடையாதுங்க, அந்த இடத்துல யார் இருந்தாலும் பாருங்கள் வந்து விஜயோட இடத்த சிவகார்த்திகேயன்லாம் பிடிச்ச முடியாங்க இவ்வளோ சீக்கிரத்தில் வந்து வாய்ப்பே இல்லை. எங்க ஒரு நடிகர் திரும்பவும் சொல்கிறது தான் வந்து இது மிகைப்படுத்தி செங்கோட்டின்னு சொல்கிற மாதிரி தான் வந்து ஒரு நடிகர் ஒரு 200-250 கோடி சம்பளம் வாங்குறாரு, ஒரு வருஷத்துக்கு 4 படம் நடிக்கிறார், 1000 கோடினா சாதாரண காசாக வந்து அதை வேணான்னு சொல்லிட்டு அரசியலுக்குள்ளே வராரு அப்படின்னா அரசியலில் என்ன பெருமளவில் இங்கே சம்பாதிக்கணும், வாரி வாரி கொட்டணும், இங்கே வந்து இது பண்ணோம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ 1000 கோடி வந்து ஒரு வருஷத்தில் 1000 கோடி ஈஸியாக சம்பாதிக்கும் போது ஏன் நமக்கு தேவையில்லாத ரிஸ்க்கு, ஏன் தேவையில்லாத விமர்சனம்? இப்போ விஜய் இடத்துல யாராவது இருந்திருந்தாங்கன்னா என்ன இருக்கும்? எதுக்கே அதில் வந்து நம்ம வந்து போயிட்டு ஒழுங்காக நடிச்சோமா, காசை பார்த்தோமா, சொத்தை வாங்கி போட்டோமா, சூப்பராக இருந்தோமா, தலைமுறைக்கும் ஏதோ ஒரு நல்லது பண்ணணும்னு அவர் முடிவு பண்ணிட்டார், வராரு. அது ஒரு கடுமையான எதிர்ப்பரசியல் இருக்கும்னு தெரிஞ்சது. நான் திரும்பவும் சொல்கிறதான், ஒரு எக்ஸ் வலைதளத்தில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தாவேக கட்சி விமர்சனம் செய்யப்பட்டது. விஜயை வந்து அவ்வளோ ட்ரோல் பண்ணாங்க, பால்வாடின்னாங்க, மேக்கப் போட்டவங்கன்னாங்க. ஆனால் ஒரு விக்கிரவாண்டி மாநாட்டில் ஆகட்டும், ஒரு மதுரை மாநாட்டில் ஈரோடு பொதுக்கூட்டத்தில் ஆகட்டும் ஒரு பெரிய மாஸ் காமிச்சது. அதை தாண்டி கரூர் சம்பவம் வந்து அந்த கரூர் சம்பந்தமான விசாரணை தான் சிபிஐ விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு. விசாரணை முடிவில் தெரியும் வந்து சிபிஐ விசாரிக்க தான் செய்வாங்க. அதுக்கே டெல்லியில் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க அப்படின்போது ஏங்க டெல்லியில் கூப்பிட்டு தானே விசாரிப்பாங்க. ஒரு தலைவர் வந்து டெல்லியில் கூப்பிட்டு தானே விசாரிக்கிறாங்க. இதெல்லாம் மீறி இந்த திரைப்படம் ஜனநாயகன் முழுக்க முழுக்க ஒரு அரசியல் அழுத்தத்திற்காக இவ்வளோ விஷயங்கள் செய்கிறாங்களா? நீங்கள் என்டிஏ கூட்டணிக்குள்ளே வரணும், விஜய்க்கு ஒரு கட்டாய அழுத்தம் இருக்கிறதா? இந்த படம் வந்து ஒருவேளை இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியல சாமி, ஒரு பெரிய பிரச்சனை, ஜனவரி மாதம் ரிலீஸ் பண்ண முடியல, பிப்ரவரி மாதமும் இதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின் பொழுது ஓடிடியில் பண்ணிக்கலாம் அப்படின்னு விஜய் முடிவு பண்ணுவாரன்னா, ஒரு கட்டத்தில் விஜய் முடிவு பண்ணுறாரா, தயாரிப்பு நிறுவனம் முடிவு பண்ணுதான்னு தாண்டி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆகும் வந்து சரி எதுவுமே எல்லா இடத்தையும் நீங்கள் லாக் பண்ணிட்டீங்க, எல்லா இடத்துலையும் வந்து கதவு போட்டீங்க, ஒரு இடம் திறந்துருக்குது, அது கொஞ்சம் ரிஸ்க்கு தான் கூட. ஆனால் ஒன்றும் பெரிய ரிஸ்க்லாம் கிடையாது. ரிஸ்க் மீன் என்னென்னா தியேட்டருக்காரங்க, டிஸ்ட்ரிபியூட்டருங்க, ரசிகர்கள் ஒரு பிக் ஸ்க்ரீனில் ஒரு கடைசி படத்தை அவர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு ஹீரோவுடைய கடைசி படத்தை பார்த்தா எப்படி இருக்கும்? ஒரு தியேட்டருக்காரங்களுக்கு இதுதாங்க எங்களுக்கு ரியல் பொங்கல். பொங்கலில் படம்லாம் வந்திருக்குது, ஓடுது சுமாராக போகுது, எல்லாம் ரைட்டு. ஆனால் ஜனநாயகன் படம் வந்துருந்ததுன்னா ஒரு தியேட்டரு இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த லீவை வந்து கோலாகலமாக கொண்டாடி இருப்பாங்க. அவங்களாம் பயங்கர ஒரு அப்செட்டில் இருக்காங்க. அது ஏங்க வருஷத்துக்கு 300 படம் ரிலீஸ் ஆகுதுங்க, 300 படத்தில் ஒரு 10 படம் 11 படம் தான் ஓடுது. இப்போ தியேட்டர் வச்சு நடத்துறதே எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்குது பாருங்கள். அப்போ அவங்களுக்கு அது இதான திருவிழா, இப்போ அவங்க வந்து அப்செட் ஆவாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி அந்த ஒரு வழி திறந்துருக்குல்ல, அந்த ஓடிடின்னு ஒரு வழி விடுங்க பார்த்துக்கலாம். ஏன்னா நீங்கள் இந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய மாஸ் தியேட்டரில் இருக்கும்போது ஓடிடி நிறுவனம் என்ன பண்ணுவாங்க, கடுமையாக 10 மடங்கு விலை கொடுத்து கூட நாங்கள் வாங்குறேங்கன்னுவாங்க, இல்லைன்னா ஷேரிங் போட்டுக்கலாம் வாங்கணுவாங்க. ஒரு பார்வையாளருக்கு இவ்வளோ அப்படின்னு பர்சன்டேஜ் அதை திரைப்படத்தை பார்க்குறோம். அப்போ அந்த திரைப்படம் ஓடிடியில் வந்ததுன்னா ஊருங்களில் வந்து ஸ்க்ரீன் கட்டி ஓட்டுவாங்க தெரியுமா, ஸ்க்ரீன் கட்டி பார்ப்பாங்க தெரியுமா, அது மாதிரி பார்ப்பாங்க. இல்லைன்னா வந்து ஹோம் தியேட்டர் மாதிரி எடுத்துன்னு வந்து வச்சுட்டு ரசிகர் பூரா கொண்டாடிடுவாங்க. அவங்க என்னன்றாங்க, ஜனநாயகன் படம் என்னைக்கு வருதோ அன்றைக்கி தாங்க பொங்கல் அப்படின்ற.
அன்றைக்கி தான் பொங்கல், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. இது ஒரு பக்கம் இருக்கும்போது விஜய் அரசியல் இருக்கு இல்லையா, ஒரு பக்கம் தொடர்ச்சியாக காங்கிரஸ் வந்து ஒரு பெரிய ஆதரவு விஜய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க ராகுல் காந்தி ஒரு ட்விட்டே போட்டார், வந்து ஜனநாயகன் படத்தை நீங்கள் வந்து தடுக்கிறதுனால ஒரு தமிழ் பண்பாடு தமிழ் கலாச்சாரத்திற்கு எதிரான ஒரு விஷயமா அதை நான் வந்து பார்க்குறேன். பிஜேபி கவர்மெண்ட்டே அவர் நேரடியாக சொல்லியே போட்டிருக்காரு. இது கூட நிறைய பேர்லாம் சொல்லியிருந்தாங்க, காங்கிரஸ் உங்களை வந்து வளைக்க பார்க்குது, காங்கிரஸ் உங்களுக்கு தூண்டில் போடுது, விஜய் நீங்கள் காங்கிரஸ் கூட கூட்டணிக்கு போகாதீங்க அப்படின்னு. அங்கே பார்த்தீங்கன்னா மத்திய அமைச்சர் எல் முருகன் நேற்று வந்து பொங்கல் விழா கொண்டாடினார். பொங்கல் விழாவில் பராசக்தி டீம் போச்சா இல்லைன்றதுல பராசக்தியில் நடித்த ரவிமோகன், சிவகார்த்திகேயன், ஜிவி பிரகாஷ் இவங்கெல்லாம் பிரதமர் மோடி கலந்துக்கிட்டார். அப்போ என்னங்க எஸ்கேவுக்கு மோடி ஆதரவு, விஜய்க்கு வந்து ராகுல் காந்தி ஆதரவா, இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது விஜயை வந்து ஒரு திரைப்பட நடிகரை தாண்டி தமிழக அரசியல் களத்தில் ஒரு முக்கியமான அரசியல்வாதியாக, இளம் அரசியல்வாதியாக, குறிப்பாக இளம் வாக்காளர்களுடைய வாக்குகளை அதிக அளவில் பெறக்கூடிய ஒரு தலைவராக, பெண்களுடைய வாக்குகளை கணிசமான அளவு பெறக்கூடிய ஒரு தலைவராக உருவெடுத்திருக்கிறார். அதற்கு தான் இவ்வளோ பெரிய அழுத்தம். இதெல்லாம் தாண்டி விஜய் இந்த திரைப்படத்திற்கு பிறகு அரசியல் களத்திற்குள் எப்படி வருவார்? ஏன்னா அடுத்தடுத்து பொதுக்கூட்டம் இருக்குது, அடுத்தடுத்து மாநாடு இருக்குது, கண்டிப்பாக சின்னம் கிடச்சிருச்சு, அந்த சின்னத்தை அறிமுகப்படுத்துறதுக்கான கூட்டம் இருக்குது. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்ட செயலாளர்கிட்ட கூட ஒரு இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. மாநாடுன்னு சொன்னீங்களே, இங்கே வந்து பொதுக்கூட்டம்னு சொன்னீங்களா, விரைவில் வந்து தலைவர் அறிவிப்பார். ஈரோட்டில் தான் வந்து அதுக்கான வந்து சின்னத்தை அறிவிக்க போகிறாரு. இதெல்லாம் மீறி இந்த படம் எலெக்ஷன் தேதி அறிவிச்சிட்டா இன்னும் இந்த படத்துக்கு வந்து கடுமையான ஒரு எதிர்ப்பு வரும் ஜனநாயகனுக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரியான அடுக்கடுக்கான கேள்விகள் இருக்கும் பொழுது நம்ம பொதுவாக சொல்லுவாங்கள்ல, திரைப்படத்தை திரைப்படமாக பாருங்கள், அரசியலாக பாருங்கன்னு. அது இந்த விஜய் விவகாரத்தில், ஜனநாயக விவகாரத்தில் கிடையாது என்பது தான் உண்மை. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.